நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை காங்கிரஸ் சார்பில் இறந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு 25,000 வழங்கப்படும் என்று விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். புதுவை லாஸ்பேட்டை அசோக் நகர் குடிநீர் தேக்க தொட்டியில் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 4 தொழிலாளர்கள் சாரம் சரிந்து கீழே விழுந்து உயிரிழந்ததை அடுத்து விபத்து நடந்த இடத்தை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன், காங்கிரஸ் பிரமுகர் சிவக்கொழுந்து மற்றும் நிர்வாகிகள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். விபத்து நடந்தது எவ்வாறு என்பது குறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், தொட்டி சீரமைக்கும் பணியில் போதிய பாதுகாப்பு மற்றும் பொதுப்பணித்துறையினரின் மேற்பார்வை இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம். இறந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு 1 லட்சம் வழங்கப்படும் என்று புதுவை அரசு அறிவித்துள்ளது. இதனை 2 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். மேலும் காங்கிரஸ் சார்பில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 25,000 வழங்கப்படும். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களின் அலட்சியத்தால் விபத்து நடந்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையால் மக்கள் பீதியில் உள்ளனர். மேலும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று குற்றம் சாட்டி பேசினார். இந்த அசோக் நகர் பகுதியில் ஏற்கனவே உள்ள தண்ணீர் தொட்டியானது அதில் பழுது இருந்ததனாலே அதை சரி செய்வதற்காக அது புதுவை மாநில அரசின் மூலமாக கான்ட்ராக்ட் விடப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அதை கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவர்கள் அதை பழுது செய்வதற்காக சாரம் போட்டு அதில் அந்த பொருட்களை மேலே ஏற்றி செல்வதற்கு தண்ணீர் தொட்டியில மேலே அந்த பொருட்களை கொட்டுவதற்காக சிமெண்ட் கலந்த சலவையை கொட்டுவதற்காக செல்லுகின்ற சமயத்தில் அதில் வேலை செய்கின்ற ஆட்கள் சாரம் போடும்போது எந்தவித பாதுகாப்பு இல்லாத முறையில் அதை வைத்திருந்த காரணத்தினால் தவறி 4 பேர் அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது ஒரு பரிதாபமான விஷயம். குறிப்பாக அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு அம்சங்களை முதலிலே சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதை மேற்பார்வை இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு தெளிவாக கூறியிருக்க வேண்டும். அவசரப்பட்டு இந்த விஷயம் நடந்திருக்கிறது. இது மிகவும் வருத்தத்தக்க ஒன்று. குறிப்பாக புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த 2 தமிழகத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்திருக்கிறார்கள். ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, புதுவை மாநில அரசானது 1 லட்சம் ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கு நிவாரணமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த 1 லட்சம் என்பது அந்த குடும்பத்திற்கு போதாது. புதுவை மாநில அரசு இன்னும் 1 லட்சம் சேர்த்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 2 லட்சமாக இழந்த ஒரு குடும்பத்திற்கு 2 லட்சமாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக இதுபோன்ற சம்பவங்கள் பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் கவனிக்க வேண்டும். இந்த சம்பவங்களால் அப்பாவி குடும்பங்கள் தெருவில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதுவை மாநில அரசு, குறிப்பாக பொதுப்பணித்துறையினர், இதுபோன்ற அதிகாரிகள், மேற்பார்வையிடுகின்ற அதிகாரிகள் அதை துரிதமாக பார்த்து இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது அவர்கள் வேலை செய்தவருடைய தவறாக இருந்தாலும் கூட மேற்பார்வையிடுவதனுடைய மெத்தனமும் இதற்கு காரணமாக இருக்கிறது. கான்ட்ராக்ட்காரனுடைய மெத்தனமும் இதில் காரணமாக இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்வது? அது மட்டுமல்லாமல் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவர் சிவக்கொழுந்து அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் என்ற முறையில் நாங்கள் நிவாரணம் வழங்குவதற்கு, அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குவதற்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25,000 ரூபாய் என்று நாங்கள் நிவாரணம் வழங்குவதற்காக முடிவெடுத்திருக்கிறோம். அவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அவர்களை சந்தித்து இந்த தொகையை கொடுக்க இருக்கிறோம். இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஆட்சியாளருடைய மெத்தனம், கான்ட்ராக்டருடைய மெத்தனம், அதிகாரியுடைய மெத்தனம், இதனால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. புதுவை லாஸ்பேட்டையில் சாரம் சரிந்து விழுந்து இறந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு கூடுதல் இழப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லாஸ்பேட்டையில் சாரம் சரிந்து விழுந்து இறந்த 4 தொழிலாளர்களுக்கும் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமைப்பு செயலாளர் பாவாணன் தலைமையில் இறந்தவர்களின் உறவினர்களுடன் சடலத்தை வாங்க மறுத்து அரசு பொது மருத்துவமனை சவக்கிடங்கு முன்பு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார்
பாவாணன் மற்றும் பழங்குடியின கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் ஆகியோரை மட்டும் முதல்வர் ரங்கசாமியிடம் பேச அனுமதித்தனர். முதல்வருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு இறந்தவரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் வழங்கவும், இறந்த 2 பழங்குடியினத்தரின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க பரிசீலிப்பதாகவும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு குரூப் இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டுவரவும் ஆலோசிப்பதாக முதல்வர் உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு 4 தொழிலாளர்களின் சடலத்தை பெற்று உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட ஒப்பந்த பணியாளர்கள் ஒரு விபத்து ஏற்பட்டு ஏறக்குறைய 60 அடி உயரத்திலிருந்து கீழே தவறி விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்தார்கள். எனவே அந்த 4 குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாயும், ஒரு குடும்பத்திற்கு அரசு வேலையும், அதோடு அந்த ஒப்பந்ததாரர் மீது ஒரு விசாரணையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் அனைவருக்கும் 1 லட்சம் தான் நாங்கள் இதுவரையில் வழங்கியிருக்கிறோம். எனவே இந்த குடும்பத்திற்கு 2 லட்சம் வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே 4 பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள், அதிலும் 2 பேர் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்தவர்கள். எனவே அந்த பழங்குடியின மக்களுக்காவது அரசு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். அதை பரிசீலனை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒப்பந்ததாரர்கள் இப்பொழுது இன்சூரன்ஸை, குரூப் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த இன்சூரன்ஸை பதிவு செய்ய வேண்டும், அதை கட்டாயமாக்க வேண்டும், கட்டாயப்படுத்த வேண்டும் என்கிற சட்டம் இருந்தும் அதை இந்த அரசு கவனத்தில் கொள்ளவில்லை என்பதையும் வலியுறுத்தினோம். எனவே அதையும் அதிகாரிகளிடம் சொல்லி பரிசீலனை செய்கிறேன் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். புதுவை லாஸ்பேட்டை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர்கள் 6வது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படி வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை உடனே வழங்க கோரி பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோன்று காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய இடங்களில் உள்ள 5 தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த 400 விரிவுரையாளர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாணவிகள் கல்லூரிக்கு வந்திருந்தும் ஆசிரியர்கள் இல்லாததால் கல்வி போதிக்கும் பணி பாதிக்கப்பட்டு மாணவிகள் வகுப்பறையிலேயே அமர்ந்திருந்து பின்னர் வீடு திரும்பினர். புதுவை அரசின் கீழ் இயங்கும் பிப்மெட் நிறுவனத்தில் 5 தொழில்நுட்ப கல்லூரிகள் புதுவை, காரைக்காலில் 2, மாகே மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வருகின்றன. கல்லூரியில் பணிபுரியும் விரிவுரையாளருக்கு இதுநாள் வரையில் 6வது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படியான நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை. இந்த அரசின் கீழ் வேலை பார்க்கும் அனைத்து ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னரே இந்த தொகை வழங்கப்பட்டுவிட்டது. இதில் வஞ்சிக்கப்பட்ட ஒரே நிறுவனம் பிப்மெட் நிறுவனம் தான். இந்த தொகையினை உடனடியாக வழங்கி எங்களை போராட்டத்திலிருந்து விடுவிக்குமாறு அரசை கேட்டுக்கொள்கிறோம். மேற்கொண்டும் இதனுடைய போராட்டம் தீவிரமடையும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் தொடர்ச்சி இது தொடர்ந்து நடக்கிறது. அது எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாத விடையில் இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்காலில் நடந்த ஆணழகன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் புதுவை ஆணழகன் சங்க தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். காரைக்காலில் நடந்த ஆணழகன் போட்டியில் புதுவை ஆணழகன் சங்கம் சார்பில் பங்கேற்ற வினோத்குமார் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டத்தையும், சிவா 60 கிலோ எடை பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். பட்டம் வென்ற அவர்கள் ஆணழகன் சங்க தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமாரை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த திரு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்து ஊக்கப்பரிசினை வழங்கி பாராட்டினார். மேலும் ஆல் இண்டியா பாடி பில்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் டெக்னிக்கல் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை மாநில ஆணழகன் சங்க செயலாளர் முனுசாமி மற்றும் நிர்வாகிகள் திரு ஜான்குமாரிடம் வாழ்த்து பெற்றனர். அப்போது புதுவை மாநில ஆணழகர் சங்க எக்ஸிகியூட்டிவ் துணைத் தலைவர் பிரகதீஸ்வரன், இணை செயலாளர் ஏழுமலை, ஆலோசகர் கார்த்தி மற்றும் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுவை அரசு பொறியியல் கல்லூரியை தேசிய அறிவுசார் இணைய மையங்களுடன் இணைத்ததால் புதுவை பொறியியல் கல்லூரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனமாக மாறுகிறது. தேசிய அளவில் உயர்கல்வியை மேம்படுத்தும் வகையில் முன்னணி கல்லூரிகளை ஒருங்கிணைத்து ஆராய்ச்சி குறித்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் தேசிய அறிவுசார் மையங்களை மத்திய தொழில்நுட்ப அமைச்சகம் ஏற்படுத்தி வருகிறது.
அதன்படி புதுவையில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை, மத்திய பல்கலைக்கழகம் ஆகியவை தேசிய அறிவுசார் இணைய மையங்களாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுவை அரசு பொறியியல் கல்லூரியை தேசிய அறிவுசார் இணைய மையமாக மத்திய தகவல் தொழில்நுட்ப மையம் அறிவித்துள்ளது. இதனால் புதுவை பொறியியல் கல்லூரிக்கு அதிநவீன இன்டர்நெட் வசதி கிடைக்கும் போதும் இக்கல்லூரிக்கு தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் அந்தஸ்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இரு அங்கீகாரம் பெற்று தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக மாறியுள்ளது. அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள மேல்நிலை எழுத்து தேர்விற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அரசு பள்ளிக்கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுவை அரசு பள்ளிக்கல்வி இயக்ககம் இணை இயக்குநர் கிருட்டிணராசு கூறுகையில், அக்டோபர் 2012 நடைபெறவுள்ள மேல்நிலை எழுத்து தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தனித் தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் 12ஆம் தேதிக்குள் பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை 13ஆம் தேதிக்குள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தேர்வு கட்டணத்தை செலுத்தி வரும் 18ஆம் தேதிக்குள் பதிவஞ்சல் மூலமாகவோ நேரடியாகவோ அரசு தேர்வுகள் மண்டல துணை இயக்குநர், அரசு தேர்வுகள் மண்டல துணை இயக்குநர் அலுவலகம், 9/8 ஆற்றங்கரை வீதி, புதுப்பாளையம், கடலூர் 607001 என்ற முகவரியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை தவளக்குப்பம் அருகே கடலில் குளிக்க சென்று மாயமான பள்ளி மாணவனின் உடல் வீராம்பட்டினத்தில் கரை ஒதுங்கியது. புதுவை தவளக்குப்பத்தை அடுத்த ஆண்டியார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் என்ற 13 வயதுடைய 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் தனது நண்பர்களுடன் புறநாங்குப்பம் புதுக்குப்பம் கடலோரத்தில் குளித்துக் கொண்டிருந்தபோது ராட்சத அலை ஒன்றில் சிக்கிக் கொண்டதால் அவரது நண்பர்கள் அங்குள்ள மீனவர்களிடம் தகவல் தெரிவித்தனர். அவர்கள் உடனே படகில் சென்று தேடியும் மாணவன் கிடைக்காததால் கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே கடலோர காவல்படையினர் 5க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் ஒத்துழைப்புடன் தேடி வந்த நிலையில் மாணவனின் உடல் வீராம்பட்டினத்தில் கிடைத்தது. மாணவனின் உடலை தவளக்குப்பம் போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.